ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தாய்மார்கள் முன்னேற்றம் அடைந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், வீடு முன்னேற்றம் அடையும் என்று பெண்களுக்குத்தான் முதல் உரிமை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியே வந்து தாய் குலத்திற்கான ஆட்சி தான். சிஎம் வந்து எல்லா துறையும் நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும், டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. குறிப்பாக கல்வி, மருத்துவம், விவசாயம், அதே மாதிரி வேலைவாய்ப்பு, இந்த மூன்றும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாரு. Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. அதுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது சார். இந்த யார் அந்த சார் அப்படின்ற டாப்பிக்கை விட்டு கொஞ்சம் வெளியில் வரலாம். நம்ம சிஎம் சார் சொன்னார், உயர்நீதிமன்றம் வந்து இது அரசியல் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, இதை தயவு செஞ்சு அரசியல் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என் கேள்வி என்னென்னா, அதே உயர்நீதிமன்றம் பல விஷயங்களில் இந்த அரசை கண்டித்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன உதாரணம் வந்து, இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கும்போது காவல்துறைக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, காவல்துறைக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியும், அதனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் சாரையும் சேர்த்து ஏன் எல்லாருமே ஒரு மௌனம் காத்தாங்க? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இல்லையா சார்? அதை பற்றி உங்களுக்கு தங்களோட கருத்து என்ன சார்? சார், உங்களுக்கு தெரியாது இல்லை, கோர்ட்டு இதுங்கும்போது அதை அப்ஜெக்ஷன் பண்ணி பேச முடியாது. ஒரு ஜட்ஜு வந்து ஒரு ஆட்சியை பற்றி சொல்லும்போது தவறுகள் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், அதுக்கு பொறுப்பாளர் வந்து தமிழ்நாடு சிஎம் தான். அதில் வந்து எது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் சிஎம் தான் பொறுப்பு. அதுக்காக கண்டிப்பதற்காக காவல்துறையை முழுவதுமாக இயக்கி கஞ்சா இல்லாத மாநிலமாக, போதை இல்லாத மாநிலமாக ஏகப்பட்ட விழிப்புணர்வு முகாம்களை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எங்களுக்கே தெரியுது. அது ஒவ்வொரு தனியார் நிறுவனங்கள் இருக்குது, அதே மாதிரி நலம அமைப்புகள் இருக்குது, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார். இந்த ஆட்சி நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து போதையினால தான் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து திமுக ஆட்சியில் தான் இது மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வர்றாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எங்கள் ஆட்சியில் இப்படி பண்ணுதுங்கிறாங்க. ஆனால் முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ஆட்சியில் இந்த பெண்கள் இதில் இருந்து முன்னாள் மந்திரி மணிகண்டன் ஒருத்தர் கட்சியை விட்டு நீக்கி பண்ணினாங்க. அது எதுக்காக பண்ணாங்க? இப்போ நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க. அண்ணா பல்கலைக்கழக இதில் முடிஞ்ச இப்போ லாஸ்ட் வீக்கு ஒரு வட்டச் செயலாளர் வந்து ஒரு பொண்ணை பாலியல் இதில் வந்து பண்ணதுக்காக இதே எடப்பாடி அவங்கள நீக்கிறார் கட்சியை விட்டு. இப்போ கட்சி இதெல்லாம் இல்லை, யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக ரெடியாக இருக்குது, கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது. அதுக்காக பெண்கள் பாதுகாப்பு இதுக்காக புதிய சட்டத்தையே இன்றைக்கி எங்கள் சிஎம் கொண்டு வந்திருக்காரு. சட்டசபையிலே இன்றைக்கி அரங்கேற்றிருக்காரு. அதில் எல்லா கட்சிக்காரங்களும் ஆதரவு கொடுத்தாங்க, எக்ஸப்ட் பிஜேபி மட்டும் இல்லை. மீதி அனைத்து கட்சியும் இதுக்கு ஆதரவு வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக கடுமையான சட்டத்தை உருவாக்கினார். அதெல்லாம் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மௌனம் காக்கிறதுலாம் இல்லை. மௌனம் வந்து சம்மதத்துக்கான அறிகுறி கிடையாது. அதை கடுமையாக்கி நாங்கள் மறுபடியும் நல்ல பேர் வாங்குங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். அது வந்து ஆட்சியில் வந்து குறை சொல்லுங்கிறதுக்காக இல்லை, தவறுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், ஜட்ஜஸ் வந்து இந்த போதை இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சரியாக செயல்படணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து தெரியாமல் நடக்கலை, போலீஸுக்கு தெரியாமல் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். இதை விட கடுமையாக இருக்கிற மாநிலம் குஜராத்தெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் அதரை கம்பேர் பண்ணணும்னா உங்கள் மாநிலத்தை பற்றி பேசுங்க, அங்கே பேசாதேன்னு சொல்லுங்க. இன்னொன்று உங்களுக்கு கேட்குறேன், ஜட்ஜஸ் சொன்னதை மீறி நாங்கள் போய் எங்கள் சிஎம்மோ எங்கள் கவர்மெண்ட்டோ போலீஸோ போய் அவர்கிட்ட கேட்க முடியாது. அதை எப்படி மீட்டெடுக்கிறது, அந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதை கடுமையாக்கியிருக்கோம் சட்டத்தை. நன்றி சார், நன்றி. அடுத்தபடியாக நம்ம ரொம்ப நேரம் வந்து மற்ற விஷயங்களை பேசுகிறோம். இப்போது உங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகலாம் சார். சந்தோஷம். உங்கள் சட்டமன்றம்னு சொல்லும் போதே சிரிப்பு இருக்கே சார் மூஞ்சில். ஆமாம் சார், அதுதான் சார் எங்களை அங்கீகாரம் ஆக்குறது. அந்த மக்கள் வாக்களித்து நம்ம வந்து எங்கள் கட்சி பொறுப்புங்கிறது வேறு,
மக்கள் பிரதிநிதிங்கிறது வேற. புரியுது சார். அவர்களால் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து 234 பேரில் தமிழ்நாட்டில் நானும் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன். மகிழ்ச்சி சார். இப்போ உங்களோட சட்டமன்றத்துக்கு நீங்கள், நான் சட்டமன்ற உறுப்பினராக என்னோட சட்டமன்ற தொகுதிக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். 12 வருடமாக மாவட்ட செயலாளர் சார். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்களோ இல்லைங்களோ, உங்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல எல்லாரும் ஒரு உற்றார் போய் நீங்கள் பழகுவீங்க. அதெல்லாம் தாண்டி உங்கள் சட்டமன்ற தொகுதி நீங்கள் என்ன மக்களுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க பவர் வந்ததுக்கப்புறம்? ஆல்ரெடி பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் என்கிட்ட இயற்கையாகவே நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தேடி தேடி அவர்கள் என்னை தேடி வருவதும் நான் அவர்களை தேடி போவதும் மக்களோட ஒன்றாந்தான் இருப்பேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர் ஆனதுக்கு அப்புறமும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் கூட நான் அது மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறேங்கிற எண்ணங்கள்லாம் எனக்கு இருக்காது. எல்லாத்தோடையும் சோசியலாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து உரிமையை என்னை கேட்பாங்க. அவங்ககிட்ட நான் எம்எல்ஏன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கெத்தாக போனக்கிட்டு இருந்தோமா நம்மகிட்ட மக்கள் வரமாட்டாங்க. அதனால் எங்கள் பகுதி இன்னும் சொல்ல போனால் விவசாய பகுதி, முழுக்க விவசாய பூமி. காவிரி ஆற்றை நம்பி இருக்குது பாதி, மீதி புஞ்சை ஏரியை நம்பி இருக்குது. விவசாயிகளுக்கு நன்மை செய்யணுன்ட்டு அந்த தண்ணி வரத்துக்கான இதெல்லாம் வந்து அமைச்சரை கூட்டிகிட்டு போய் சிஎம் கிட்ட போய் கோரிக்கை வச்சு தடுப்பணை எங்களுக்கு வந்து கட்டி கொடுங்க, எங்களுக்கு ஜீவனாம்சமே அதுதான் சொல்லி முதல்ல எங்கள் பகுதிக்கு ஒரு தடுப்பு அணையை உருவாக்கி அந்த தண்ணி வசதியை செஞ்சு கொடுத்துருக்கேன் சார். இதனால் எவ்வளோ விவசாயிகள் சார்? எங்களுக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க. ஓகே. அவங்க தான் எல்லாம் இதை வந்து பரிபூரணமாக எல்லா விவசாயிக்கும் தெரியும். வாய்க்காலில் தண்ணி வரல, தண்ணி அதிகமாக வருது, அது அடங்கிறது கொண்டு அது பீடபிள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட தான் உரிமையாக சொல்லுவாங்க. தண்ணி பிரச்சனையை 90% நான் தீர்த்து வச்சுருக்கேன். லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஜீவனாம்சம். நானும் ஒரு விவசாயி சார். அவங்கள நானும் அதை வச்சு தான் வாழ்க்கை, எனக்கு வாழ்வாதாரமே விவசாயம்தான். அதனால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கையை வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த விவசாயிகளுக்கு தேவையான நெல் கொள்முதல் நிலையம், சொசைட்டியில் இந்த லோன்ஸு இது மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரி விவசாயிகள் சார்ந்த அனைத்து நல்ல காரியங்களையும் பண்ணிடுவேன். வாய்க்கால் வெட்டுறதுலேருந்து தூர் வாடுறதுலேருந்து அவர்களுக்கு தடுப்பணை கட்டி கொடுக்கறது, என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சோம். அதே மாதிரி முசிறி தொடர்ந்து பேரூராட்சியாக இருந்துச்சு தொகுதியில். அதை நாங்கள் வந்தோடனே எங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி நகராட்சி ஆக்கணும் ஃபஸ்ட்டு. அதே எங்களுக்கு வந்து ஏடிஎம்கேக்காரங்களும் எங்களை பாராட்டினாங்க. நாங்கள் இந்த இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரியாக இருந்திருக்கோம், அப்போ கூட ஆக்க முடியல, தியாகராஜன் வந்தோடனே ஆக்கினாருன்னு பெருமையாக சொன்னாங்க. கோர்ட்டு, சப்கோர்ட்டு, தொட்டியத்தில் ஒரு சப்கோர்ட்டு, இங்கே ஒரு முனிசிபல் கோர்ட்டு, 3 இது நாங்கள் கோர்ட்டவே தரம் உயர்த்தியிருக்கோம் முசிறி கான்ஸ்டியூஷனில். அதுபோல் நெசவாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பேரூராட்சி பகுதியிலெல்லாம் வளமாக இருக்குன்னுட்டு மின்மயானம், சந்தைகள், உழவர் சந்தை, அதுபோல் இந்த மார்க்கெட்டிங், இது ஸ்கூல்ஸுக்கு எல்லாத்துக்குமே டெவலப் ஆகுறதுக்கு பில்டிங்கு, அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இன்னும் சொல்ல போனால் நிறைய சொல்லிட்டே போகலாம் அதை. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாராக இருந்தாலும் தைரியமாக உங்களை பற்றி அங்கே வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து நிறைவாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது விவசாய பூமி அப்படின்ற போது அங்கே விவசாயிகள் தான் நிறைய வாழ்கிறாங்களோ, நீங்கள் முழுக்க விவசாய சுற்றி தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களை பற்றி டேரெக்டாக யார் நம்பி வந்து நம்ம அங்கே வந்து நம்ம கேட்கலாம். அப்போது கேட்கலாம். புரியுது சார். உங்கள் மேலே ஒரு பொறாமையான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். சொல்லுங்கள் சார். அரசியல்னாமே பொறாமை இருக்குது சார். அதான் ஒரு பொறாமையான குற்றச்சாட்டு இருக்குது சார். என்னன்னு கேட்டிங்கன்னா சார், உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கான் சார் உங்களுக்கு. நாங்கள் கேள்விப்பட்டது, ஏன்னா இப்போ சார் வரீங்க இன்டர்வியூ பண்ணும்போது விசாரிப்போம் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சார், ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்களாம். ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுவீங்களா சார்? உதாரணத்துக்கு ரீசெண்டாக கூட கலைஞர் அவரோட சிலை திறப்பு ஒரு நாள் நீங்கள் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் சார், துறையூரில். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஆனால் அது என்ன சார், மாநாடு மாதிரி கூட்டம், எல்லாமே வந்து ஒரு பொறாமையாக இருக்காங்க. அது என்ன சார், அது எப்படி மாநாடு மாதிரி கூட்டம் வருது? இது நீங்கள் முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டு நிகழ்ச்சின்னு சும்மா சொல்லிட்டு மாநாடு மாதிரி கூட்டத்தை உருவாக்கிறீங்களா?
அப்படிலாம் இல்லை சார். எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பலமே எங்களுடைய அமைச்சர் சரி சார். அண்ணன் நேரு அவர்கள். அவர் எப்போவுமே மற்ற மாவட்டத்தை விட நம்ம மாவட்டம் சிறப்பாக இருக்குன்னு நினைப்பார். ஃபஸ்ட்டு திங் அது. நெக்ஸ்ட்டு என்னோடய இது வந்து நான் யார்கிட்டையும் மாவட்ட செயலாளர் மாதிரியோ சட்டப்பேரவை உறுப்பினர் மாதிரியும் நடந்துக்க மாட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் சோசியலாக இருக்கிறதுனால எங்கள் கட்சிக்காரங்க இன்னும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க தொண்டர்களோடு தொண்டராக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து அதை வலுவாக பண்ணணுன்னு சொன்னால் இருக்கிற தமிழ்நாட்டிலேயே திருச்சி வடக்கு மாவட்டத்தை தொண்டர்கள் அடிச்சுக்கவே முடியவே முடியாது சார். அது நானாக இருக்கட்டும், எனக்கு பிறகு வர்ற மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், தொண்டர்கள் வளமாக இருக்கிற கூப்பிட்டு நம்ம கட்சிக்காரங்க கட்சி கூப்பிட்டுச்சுன்னா உடனே வந்து நிற்கணும், அது சிறப்பாக பண்ணுங்கிறதுல அதில் கரெக்டாக இருப்பாங்க சார். அதனால தான் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ண கூட அது ஒரு மாநாடாக இல்லையே சார், நான் கூடவே வந்தேன். மாநாடெல்லாம் இல்லை சார். அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துதாமே சார்? கூட்டம் சார். எனக்கு என்ன பயம்னா, சின்னவர்கிட்ட வந்து நம்ம அவ்வளோ அவருடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து அழைச்சிட்டு வரோம். அந்த இடத்துலேருந்து ஒரு 8-9 இடத்துல வந்து மக்கள் சந்திக்கிறாங்க. தலைவரே இங்கே கொஞ்சம் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர்கிட்ட கஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்கள் மந்திரி சும்மா சும்மா நிறுத்துறியா அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆவார். நான் சொன்னேன், அண்ணே கோச்சுக்காங்க, இங்கே கொஞ்சம் நிறுத்திடலாண்ணே, வழிநடுக நிற்கிறாங்கன்னு சொல்லி 8 இடத்துலையும் எல்லாம் லேடிஸ் தான் அதிகம், தாய்மார்கள் கும்பல் தான் அதிகம், பப்ளிக் தான். கட்சிக்காரங்கிறது கொடி பிடிக்க வருவாங்க, நிற்பாங்க, அது வேறு. கட்சிக்கு அப்பாற்பட்டு வந்து நின்று பார்த்தது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை கேட்கலாம்னு நினச்சேன், நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க சார். அதெல்லாம் எப்படி சார், கட்சிக்காரங்களா இல்லை பப்ளிக்கான்னு கேட்கலான்னு இல்லை சார், பப்ளிக். அவர் சின்னவருக்கே தெரியும், சின்னவருக்கே தெரியும். நானும் கூட வந்து அவர் கூட பயணம் பண்ணேன். நானும் மகேஷ் எங்கள் அமைச்சர் 3 பேர் வந்தோம். வரும்பொழுது அவர், அண்ணன் இந்த இடத்துல கொஞ்சம் ஏறிடுங்க தலைவரை அப்படின்னு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட சங்கடம் பண்ணல. எல்லா இடத்தையும் மக்களுடைய வரவேற்பு பார்த்துட்டு ரொம்ப பூரிச்சு போயிட்டார் அந்த இடம். ஏன்னா எங்களுடைய 3 தொகுதி சார், 3 தொகுதியும் கட்சி வந்து வலுவாக இருக்கிற ஏரியா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஏடிஎம்கே ரீஜன் நடக்குது, உள்ளாட்சி யூனியன் வருது, கிராம பஞ்சாயத்து அந்த இதில் வருது. அதில் வந்து 8 யூனியன் வந்து எங்களுக்கு வரும். அந்த 8 யூனியனும் நாங்கள் ஜெயித்தோம் சார். அமைச்சருக்கு கூட வந்து நிற்கிறாரு, இங்கே பண்ணணும், 8 யூனியனும் ஜெயித்தோம். அதுக்கப்புறமேல எம்எல்ஏஸில் 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வந்துச்சு, 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப பேரூராட்சி நகராட்சி எலெக்ஷன் வருது. அதில் எனக்கு வந்து 2 நகராட்சி 8 பேரூராட்சி, 8 பேரூராட்சி 2 நகராட்சியும் ஜெயிக்கிறேன். 10% அடித்தான். இன்னும் சொல்ல போனால் தொட்டிங்கிற ஒரு யூனியன் சார், அது எங்கள் சொந்த யூனியன். கிட்டத்தட்ட 44 வருஷமாக திமுக ஆட்சி அதில் இல்லை, தொடர்ந்து ஏடிஎம்கே தான். 44 வருஷத்துக்கு அப்புறம் நான் மாவட்ட செயலாளராகி, நான் எம்எல்ஏ ஆகலை, மாவட்ட செயலாளராகி அந்த யூனியன் சேர்மன் பிடிச்சேன் சார். எங்கள் அமைச்சர் வந்து தலைவரை பார்க்கும்போது சொன்னார், ஆனால் 44 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தொட்டி யூனியன் சேர்மனை இந்த அம்மாவை பிடிச்சி தியாகராஜன் கொண்டு வந்தாருன்னு தட்டி கொடுத்தாரு. தட்டி கொடுக்கறது தான் சார் வேகமே இருக்குது. அதில் வந்து எங்கள் கட்சி அதனால் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால இப்போ இல்லை சார், எந்த கூட்டம் நடத்தினாலும் எங்கள் திமுக இதில் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இருக்குது சார்.